அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பெயர் திருபுவனம். ஒரு துர்ச்செயலால, ஒரு மோசமான சம்பவத்தால இந்த திருபுவனம் அப்படின்ற ஊருடைய பெயர் நம்ம மைண்ட் எல்லாத்துலயுமே பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அங்க வைகை ஆறு ஓடுது. அந்த வைகை ஆத்துக்கு ஏதோ சில வேலையாக சில இளைஞர்கள் அந்த பக்கமா போறாங்க இன்னைக்கு. போகும்போது காலையில சில மூட்டைகள் அங்க இங்க எல்லாம் மிதந்துட்டு போயிட்டு இருக்குது அந்த ஆத்துல. என்னடா அது? என்ன மூட்டையா இருக்கும்? ஏன்னா நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. தேனாரும் பாலாறும் தான் ஓடிட்டு இருக்குது. ஆத்துல ஓடுறது வெறும் தண்ணி கிடையாதே. குத்து மதிப்பா நீங்க அள்ளி குடிச்சாலும் பார்த்தா உங்களுக்கு பாலா இருக்கும். தொட்டு நக்கி பார்த்தா இனிப்பா இருக்கும். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உலகம் போற்றும் இந்த ஆட்சியில, உலக நாடுகள் எல்லாம் பார்த்து சாம்பிள் எடுத்துக்கிற இந்த ஆட்சியில, நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுல எல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா. அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில ஆத்துல ஏதோ ஒரு மூட்டை மிதக்குதுன்னா அது என்ன மூட்டையா இருக்கும்? ஏதோ ஒரு முக்கியமான ஆமா. இது உள்ள ஒரு புதையல் பொக்கிஷம் ஏதாச்சும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா திறந்து பாருங்களேன் அப்படின்னு திறந்து பார்த்தா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஞாபகம் இருக்குதா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அதுக்கு லைன் அப்ல அப்படியே உங்களுடன் ஸ்டாலின் நாங்க கொண்டு வரோம். அந்த பேர் ஸ்டாலின் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்துலாம் ஆச்சு. அந்த திட்டம் உங்களுக்கு வீடு தேடியே எல்லாம் வரப்போகுதுங்க. எல்லா ஸ்கீமும் வீடு தேடியே வரப்போகுது. உங்களுக்கு ரேஷன் கார்டு பிரச்சனையா, பட்டா மாத்தணுமா, சிட்டா மாத்தணுமா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் உங்களுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல ஆக வேண்டிய வேலைகள், உங்களுக்கு விஏஓ ஆபீஸ்ல ஆக வேண்டிய வேலைகள், ரேஷன் கார்டில் ஆக வேண்டிய வேலைகள் எல்லாம் வீட்டிலேயே நடக்கும். ஆமா, நீங்க வீட்டுல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதில் பெறப்பட்ட மனுக்கள், போங்க போங்க அங்கங்க முகாம் நடத்துங்க, முகாம் நடத்தி மனுக்களை பெறுங்க அப்படின்னு சொல்லி மனுக்களை பெற்றாங்க இல்லையா? அந்த மனுக்கள்லாம் ஆத்துல அப்படியே மூட்டை மூட்டையா மிதந்துட்டு போயிட்டு இருக்குதான். டேய், என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்த்தா தேதி இப்ப 22ஆம் தேதி 23ஆம் தேதி கொடுக்கப்பட்ட மனுக்கள். அட கன்றாவிய. அதுதான் இன்னைக்கு செய்தி ஊடகங்களை திறந்தாலே திரும்புற பக்கமெல்லாம் அதே செய்தியா இருக்குது. ஏய், என்னையா இது? என்னையா அக்கப்போர் இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையெல்லாம் கூட விட்டுருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் மக்கள் குறை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் என்று கூறி இந்த விடியா அரசால் வாங்கப்பட்ட மனுக்கள் இன்று சிவகங்கை திருபுவனம் வைகை ஆற்றில் குப்பையாக ஒட்டப்பட்டுள்ளதுக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்கள். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடமிருந்து வாங்கிய மனுக்கள் கருப்பு பெட்டிகளில் இன்றும் பூட்டப்பட்டுள்ளது. அதை வேற ஞாபகப்படுத்தி விட்டார் ஐயா. ஆமாங்க, அது வேற ஒன்று பண்ணார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோல ஒரு பொட்டி வச்சிருப்பாங்கல்ல, பொட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பொட்டி தூக்கிட்டு வந்தாரு எலெக்ஷன் டைம்ல 2021. இப்ப உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு சீட்ல எழுதி இந்த பொட்டியில நீங்க போடணும். நான் உங்க முன்னாடியே பூட்டுறேன் பாருங்க. பூட்டிட்டுனா சாவியை பாத்தீங்களா? பூட்டிட்டேன். இத நான் ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள்ல நீங்க இதுக்குள்ள போட்டுக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நானே சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. வாங்கி பூட்டு போட்டாரு. அதைத்தான் இப்ப சித்தப்பு ஞாபகப்படுத்துறாப்புல. பெட்டிகள் இன்னும் பூட்டப்பட்டுள்ளது, சாவியை காணவில்லை. சாவியை தொலைச்சிட்டாரு. 4.25 வருஷம் ஆக போகுது. இதே மாதிரிதான் நீட் ஒழிப்பு வாக்குறுதி என்று கொடுத்து, ஆமா இல்ல, கையெழுத்து இயக்கணும்னு நடத்தினாங்க. அது ரகசியம் கூட கேட்டப்ப, அது வெக்கம், மானம், சூடு, சொரணை, கொஞ்சமாச்சும் சுயமரியாதை இதெல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீட் ரத்து எப்படி செய்யறது அப்படின்னு தெரியும். அதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு கூட அதுக்கப்புறம் கேட்டப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, அதுக்கு பல லட்சக்கணக்கான கையெழுத்துகள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அந்த கையெழுத்து வாங்கின படிவங்கள்லாம் எங்கன்னா அதே மாதிரி தான் குப்பையில எங்கேயோ கலந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ற பேர்ல வாங்கி எல்லாத்தையும் நீங்க அஸ்தியை கரைக்கிற மாதிரி தண்ணியில கரைச்சிட்டுக்கிறீங்களா? ஆமா, மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? இது எதுக்கு முதல்ல மனு வாங்கினீங்க? ஆனா நீ பாட்டு கண்டுக்காம விட்டுருந்தா அவங்க பாட்டுக்கு அப்படியே கலந்துருப்பாங்கல்ல. இத்தனை வருஷமா வாழ்ந்து பழகினவங்களுக்கு, 4.25 வருஷமா உங்க ஆட்சியில வாழ்ந்து பழகினவங்களுக்கு இந்த 6-7 மாசம் வாழ தெரியாதா? அது வேற மனுவை கொடுங்க, நாங்க நிவர்த்தி செய்யறோம் அப்படின்லாம் சொல்லி, அதை வேற அது ஒரு நிகழ்ச்சி அப்படின்ட்டு இதுல மேடையில சண்டை வேற என் பேர் போடல அப்படின்ட்டு திமுக எம்எல்ஏவுக்கும் திமுக எம்பிக்கும் எங்க தேனியில தங்க தமிழ் செல்வனுக்கும் இன்னொருத்தருக்கும் அதுலயே வேற போயிட்டு வேற 2 பேரும் பாக்ஸிங் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சம்பவம் வேற நடந்துச்சு, ஞாபகம் இருக்குது இல்லையா? அவனே இவனே அட்ரா புட்ரா அப்படின்னு சொல்லி. என்னன்னா எனக்கு மரியாதை செய்யல, இது நான் தான் கொடுப்பேன், இல்ல நான் தான் கொடுப்பேன் அந்த அந்த அவங்களுக்கு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு அந்த அட்டையை கொடுக்கறதுக்கு. நீ கொடுத்து என்ன பிரயோஜனம்? உங்களை நம்பி அவங்க மனு எழுதி கொடுத்தது அது ஆத்துல மிதந்துட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஆனா கோவம் மட்டும் வந்தது, ஏதாச்சும் ஒரு பாட்டி எதையாச்சும் கொண்டு எதுலையாச்சும் எரிஞ்சிருச்சு அப்படின்னா, எங்கடா அந்த பாட்டி சரியான முரட்டு பாட்டியா இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியை தேட ஆரம்பிச்சிடுறது. இப்ப கடுப்பு ஆகாம ஆகாத இதை ஃபில்லப் பண்ண தெரியாம எத்தனை பேர் ஆளுங்கிட்ட கொடுத்து, எப்பா இது என்னன்னு பாருப்பா, கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுப்பான்ல, எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல.
அது ஏன் இப்ப ஆத்துல மிதக்குது அப்படின்னு ஒரு கோவம் வருமா வராதா? இதுல வந்து இவர் அப்படியே ஆஸ்பத்திரியில அப்போலோல இருந்துகிட்டே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா, என்னால இங்க உட்கார முடியல ஆஸ்பத்திரியில. என்னால வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டே இருக்கணும். கட்சி வேலை பார்க்கணும், மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கு. நான் டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் நான் உட்காந்து அங்கேயே இருந்துகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எப்படி போகுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நல்லா போதா அப்படியா இப்படியான்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்லாம் போட்டுட்டு இருந்தாரு. என்னதான் எல்லாம் விளம்பரம் பறக்குது. திரும்புற பக்கமெல்லாம் அப்படி நிக்கிறாரு, கும்முன்னு நிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அங்க மக்கள் நம்ம தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்கல்ல, 10, 13 நாளா கேட்பார் இல்லாம போராடிட்டு இருந்தாங்கல்ல, அங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேனர் இருந்துச்சு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு சிறுசெம்மணிக்கு இருந்தாரு. இப்படி எந்த பக்கம் போனாலும் விளம்பரம். இதுல நம்மால பீகாருக்கு போயிட்டாராம். பீகாருக்கு போயிட்டு அங்க வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தியுடன் சேர்ந்து இந்தியாவே ஒரு ஆட்டி விட்டு வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதுல இன்னும் பீகார் மக்கள் எல்லாரும் எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்க கூடயே இருந்துருங்க, உங்க தமிழ்நாட்டுக்கு வேற யாராச்சும் பொறுப்பெடுத்துக்க சொல்லுங்க, உங்களை மாதிரி ஒரு லீடர் எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு பீகார் மக்கள்லாம் வந்து அவரை பிடிச்சி கெஞ்சினாங்களாம். நான் ஏட்டையா கூட தான் போவேன் அப்படின்ட்டு. அவங்க இல்ல என்னதான் இருந்தாலும் நான் வந்து என்னை நம்பி இருக்கிற அங்க தமிழ்நாடு மக்களுக்கு நான் அவங்களை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாராம். அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கதையை கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம பகுமானம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்தியா டுடே சி ஓட்டர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் என்ன நடக்கும் தெரியுமா தெரியுமா அப்படின்ட்டு உடன்பிறப்புகள் வேற இன்னைக்கு ஐடிவிங்களை போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. 48% ஓட்டு வாங்க போறோம்யா. 48% ஓட்டுகளை வாங்கி நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தாலும் அப்படி ஒரு அமோக ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி வரும்? 2024 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேணுமா வேணாவா அப்படிங்கிறதுக்கான தேர்தல். எதிரில் சரியான கூட்டணி இல்லை, ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறாங்க. இங்க இவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் கிடையாது. நீங்க ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறீங்க. தமிழ்நாடு எப்பயுமே மோடி அவர்களுக்கு எதிராக தான் வாக்களிச்சுட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் 47 விழுக்காடு ஓட்டு வாங்கினீங்க. அந்த என்டிஏ ஏடிஎம்கேன்னு 2 கூட்டணியா அவங்க நின்னாங்க இல்லையா, அதாவது 2 அணியா நின்னாங்க இல்லையா, 18, 22 கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்து 40 விழுக்காடு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கியிருந்தாங்க. அதாவது ரெண்டும் சேர்ந்தா 40 விழுக்காடு. கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் 2 பேரும் சேர்ந்து நின்றுந்தா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்றது அந்த கால்குலேஷன். அந்த விழுந்த ஓட்டுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுதான் சொல்லுது அப்படின்ட்டு. இப்போ அவங்க ஒரு கூட்டணியா சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாமக யாரெல்லாம் அந்த அணியில் இருந்தாங்களோ மொத்தமா சேர்ந்து அவங்க நிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் பிரம்மாண்ட வெற்றியை பெற்று முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரப்போகிறார். அப்ப இந்த 4.25 வருஷத்துல 4.5 வருஷத்துல மக்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதே சுத்தமா இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதே ஒரு மித்துங்க. அது ஒரு கன்ஸ்பிரசி தியரி. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. மக்களுக்கு இந்த ஆட்சி மேல கோபமே கிடையாது, எதிர்ப்பு மனநிலையே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சி ஓட்டர் வந்து கருத்து கணிப்பு பண்ணி சொல்லி பிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இது? சரி ரைட்டு. ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் ஒன்று நம்ம கேட்போம். இந்தியா டுடே கருத்து கணிப்புல இன்னைக்கு தேர்தல் நடந்தான்னு சொன்னாங்கல்ல, அது என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தலா? சட்டமன்ற தேர்தலை பேஸ் பண்ணி தான் அவங்க சொன்னாங்களா? அவங்க போட்டிருக்கிற நம்பர்ஸே 40க்கு எத்தனை அப்படின்ட்டு. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அவங்க அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணி மோடி வேணுமா வேணாவா அப்படிங்கிற தேர்தல் நடந்தா அதுல வந்து இப்பயும் கூட இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நடந்துச்சுன்னா பெரும்பாலும் மோடி அவர்களுக்கு எதிரான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி விழணும். இப்ப விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அலைன்ஸ் அமையாம இருக்குது அப்படின்னும் போது எல்லாமே மோடி எதிர்ப்பு ஓட்டுகள்ன்றது அந்த அலைன்ஸுக்கு தான், காங்கிரஸ், டிஎம்கே, விசிகே அந்த அலைன்ஸுக்கு தான் போவோம் அப்படிங்கிற அந்த லாஜிக் புரிஞ்சு முடியுது. இங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போறது அடுத்து 2026ல. இது முழுக்க அந்தந்த ஏரியா பிரச்சனைகள் சார்ந்து அதை அடிப்படையாக மையப்படுத்தி வரக்கூடிய தேர்தல். அந்த எம்எல்ஏ வேட்பாளர் அவங்க ஊருக்கு போன தடவை வந்து அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணாரு, எம்எல்ஏவா வந்தவர் ஏமாத்தினாரா, தொகுதி பக்கம் வந்தாரா, மக்களை பார்த்தாரா, மக்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்டாரா அப்படிங்கிற அந்த விஷயங்களை மையப்படுத்தி அதற்காக மக்கள் கொடுக்க போற தீர்ப்பு 2026 அப்படிங்கிறது. இப்பவே தொகுதி பக்கம் போக முடியல, போனா சுத்து போட்டுடுறாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு அரிய செய்தி மாதிரி அதை எடுத்து போடுவோம். இந்த எம்எல்ஏவை சுற்றி வளைத்த மக்கள், கேள்வி கேட்ட மக்கள், விரட்டி அடித்த மக்கள் அப்படின்ட்டு. அதை வந்து மக்கள் அபூர்வமா பார்ப்பாங்க எல்லாருமே. பாடுறா திமுக எம்எல்ஏவை, திமுக அமைச்சரா மக்கள் வந்து சுற்றி வளைச்சாங்களாம், கேள்வி கேட்டாங்களாம் அப்படின்ட்டு. இப்ப அந்த மாதிரி செய்தி எடுத்து போட்டா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது தினமும் நடக்கிறது தானே போப்பா, இது ஒரு ஆச்சரியமான செய்தியா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. என்னது, திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ தொகுதி பக்கம் மக்கள் பக்கம் போனாலே துரத்தி அடிக்கிறது, முற்றுகையிடுறது, கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது எல்லா பக்கமும் பரவி நிக்குது. இது போக விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது, இதுக்கு திமுக ஆட்கள்லாம் பரப்பக்கூடிய செய்தி எப்படின்னா, இல்ல அது ஸ்கெட்ச் திமுகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கு தான்.
அதிமுக தான் தோக்கும் விஜய் வந்திருக்கிறதுனால. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை விஜய் பிரிப்பார். ஏப்பா நீ தான் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிற, அதே போல வந்து எதிர்ப்பு ஓட்டுகள்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற, அப்புறம் விஜய் தான் வந்து எங்களுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் பிரிப்பாரு, அதனால வந்து நாங்க தான் மறுபடியும் ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டுற. எதையா உண்மை? எதிர்ப்பு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையா? இல்ல வந்து எங்களுக்கு எதிர்ப்பே இல்லை, அமோகமா நாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையா? எது உண்மை? தெரியாது. ஒத்துக்க மாட்டாங்க. இது கேட்டா பதில் வராது. ஆனா உண்மை நிலவரம் என்ன? விஜய் யாருடைய ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்லி பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது, ஆமா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விஜய் அவர்கள் பிரிப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே கூட, பெருமளவு அவர் சேதாரத்தை ஏற்படுத்த போவது இதுவரை திமுகவுக்கு தொடர்ச்சியாக சென்று வந்த வாக்குகள், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக சென்று வந்த வாக்குகள், இதுங்களுக்கு தான் பெரிய சேதாரம் ஏற்பட போகுது. இதே ஒருத்தர் ஒரு கட்சி ஆதரவாளர் அல்லது வந்து ஒரு அரசியல் விமர்சகர் சொல்ற பார்வை இல்லை. எல்லாருடைய போய் எடுத்துட்டு வர சர்வேக்களும் அனலிஸ்களும் இதை தான் சொல்லுது. விஜயால எல்லா கட்சிகளுக்குமே டேமேஜ் இருந்தாலுமே அதிகப்படியான டேமேஜ் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பக்கம் ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது போன தேர்தலில் 22% 18% வாங்கின இந்த அலைன்ஸ், இது பிரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, இவர்களுடைய ஓட்டுகள் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு எதை வச்சு சொல்றாங்கன்னா, முதல்ல இப்போ ஏடிஎம்கே உடைய அந்த 22 விழுக்காடு அப்படிங்கிறது எல்லாமே 35+ ஓட்டர்ஸ் தான். இளைஞர்கள் ஓட்டுகளை வந்து ஏடிஎம்கே பெருசா வச்சிருக்குது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை கடைசி 10 வருஷமாவே. அவங்க வச்சிருக்கிற அந்த 20-22 விழுக்காடு வாக்குகள் எல்லாமே காலங்காலமா அதிமுகவுக்கு போடுறவங்களுடைய வாக்குகள். அவன் ரெட்டலை தவிர வேற எதை பத்தியும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படின் போது அவங்களுடைய ஓட் பேங்க் போன தடவை 22 அப்படின்னா இது சட்டமன்ற தேர்தல் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் பாஜகவுடைய ஓட்டர்ஸ்ன்றவங்க அவங்க அந்த தத்துவம் அவங்களுடைய அந்த சித்தாந்தம் இந்துத்துவா அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்துக்காக போடுற ஓட்டு. என்ன பண்ணாலும் அதுவும் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாமக அப்படின்னா பாமகவுடைய ஓட்டர்ஸும் அதே மாதிரி தான். ஆனா இந்த பக்கம் திமுக கூட்டணியில தான் பிரச்சனை. ஏன்னா நீங்க பண்ற அந்த அரசியல் சமூக நீதி அல்லது வாட் எவர் நீங்க கிளைம் பண்றீங்களோ அதை தான் விஜயும் கிளைம் பண்றாரு, உங்களை மிமிக் பண்றாரு. அப்படின்னும் போது உங்க மேல பயங்கரமான அதிருப்தியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள், போன தடவை ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்கிற பாட்டை கேட்டு குத்து மதிப்பா போய் ஓட்டு போட்டு வந்தவங்களுடைய வாக்குகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய வாக்குகள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள், கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், பெண்கள் போன தடவை வந்து பெண்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிச்சு திமுகவுக்கு. அந்த 47-46% ஓட்டு வாங்கினாங்கல்ல அதுக்கு. ஆனா இந்த முறை அவர் பெண்கள் அவர் வாக்காளர்களுடைய மத்தியில அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த அலையன்ஸுக்கு தான் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மொத்த பேருடைய பார்வை இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எங்கேயோ இதுல இந்தியா டுடேல சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் இவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி திமுக உருட்டிட்டு இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஆத்தோட என்ன போயிட்டு இருக்குது, அவங்களுடைய மக்கள் கொடுத்த மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படியே ஆத்தோட போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் அப்படியே போய் சேர்ந்துருச்சு, அது கரையை கடந்து கடல்ல கலந்துருச்சு. ஆனா இது இன்னும் பாத்தீங்கன்னா ஆத்தோட இப்பதான் போயிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரத்துல போய் கடல்ல சங்கமிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ஆட்சி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.